இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைவேஸில் இருக்க பவர் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வரப்பயே மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ கூட கூட்டமாக தான் இருந்தது. எல்லோரும் பார்சல் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப சுட சுட இட்லி போட்டுட்டு இருந்தாங்க. லேட்டாக போனால் கூட இங்கே வந்து சுட சுட இட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் உள்ளே போனதுமே வாலில் அப்படியே மெனூஸ் எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து வெங்காய கறின்னு ஒன்று ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் போகிறப்ப இல்லை. ஸோ நாங்கள் வந்து பரோட்டா அப்புறம் மட்டன் கிரேவி இதெல்லாம் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். கூடவே வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து பரோட்டா கூட 2 குருமா கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று வந்து மதுரை ஸ்பெஷல் குருமான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பரோட்டாவை பிச்சது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி தான் மட்டனும் ரொம்பவே பூ போல் இருந்தது. பிச்சதுமே அப்படியே உதிர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி நான் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் எனக்கு அது வந்து வரலை. நான் என் ஸ்டைல்லே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இங்கே வந்து கறி தோசை, சிக்கன் கொத்து, மத்தியானம் வந்து நான்வெஜ் மீல்ஸ் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து இட்லி கடல் குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே வந்துடுச்சு. அப்புறம் கூட நல்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. நல்லி ரொம்ப ஜூஸியாக செம்மையாக இருந்தது. அதை வந்து எனக்கு ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியல, எனக்கு வந்து போதும் அப்படிங்கிறப்ப எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சிக்கன் கொத்தும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துச்சு. சிக்கன் கொத்து ரொம்பவே நல்லா இருந்தது. சிக்கன் கொத்தில் சிக்கன் பீஸ் எல்லாம் கிள்ளி போடாமல் அள்ளி போட்டிருந்தாங்க. அந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே, பாய். இன்னொரு வீடியோ